ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் இந்த நாளிலே எங்களோடு கூட விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் தடையில்லாமல் நாங்கள் பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை வழியினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு பரியந்தும் கர்த்தருடைய பிரசன்னம் துணையாய் இருக்கிறதை நாங்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யட்சமாய் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. பரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே, பரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே, பரமானந்தத்தோடே செல்வோம் பரமன் நாட்டினிற்கே, இயேசு பரந்தம் வீட்டினிற்கே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே.
அந்தகார சக்திகள் எம்மை அணுகிடாமலே, அந்தகார சக்திகள் எம்மை அணுகிடாமலே, சொந்தமான தம் ஜனத்தை சூழ்ந்து காப்பாரே, இயேசு துணையாய் நிற்பாரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாதை நோய்கள் வன் துன்பங்கள் வருத்திய போதும், வாதை நோய்கள் வன் துன்பங்கள் வருத்தின போதும், பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவார், இயேசு திடப்படுத்திடுவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம், பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே, இயேசு பரந்தான் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்ற சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளையிலும் கர்த்தராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இந்த வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்றும் இவைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான் என்று எழுது என்கிற வேத வாக்கியத்திற்கு இணங்க இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து கை கொண்டு அவைகளுக்கேற்ற பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எழுந்து நின்று 23வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம்.
கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். மன்றாடும் போது செவி சாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். மன்றாடும் போது செவி சாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான்
வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே மேற்கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே மேற்கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவேன். படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவே. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஆராதனை 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 என் நண்பரே சுவுக்கே, என் நண்பரே சுவுக்கே. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் அல்லேலூயா என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான்
என் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. அல்லேலூயா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. உன்னத தேவனே, ஓசனா ஓசனா சனா. ஓசனா 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 ஓசனா. கண்மணி போல் என்னை காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா
ஓசனா ஓசனா ஓசனா ஓசனா ஓசனா ஓசனா. காலை வேளையிலே உம்முடைய அசைவாடும் கிருபை எங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றி. எங்களையும் நினைவு கூறும் தேவனாக, எங்களையும் விசாரிக்கும் கர்த்தனாக, எங்கள் ஒவ்வொருவரையும் பராமரிக்கும் நல்ல மீட்பராக, எங்களை தோளிலே சுமக்கும் நல்ல தகப்பனாக நீர் எங்கள் நடுவிலே அசைவாடும் ஒரு தேவனாக இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. எங்கே 2 பேரும் 3 பேரோ என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டாலும் நான் அவர்கள் நடுவிலே வருவேன் என்று சொன்னேனே. இத்தனை பேர் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை அழைத்தோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலப்படுத்திக் கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் உள்ளான மனுஷனிலே, எங்கள் உள்ளிந்திரியங்களிலே உம்முடைய மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய பலம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு வருகிறதற்காக இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா உபகாரமான நன்மைகளுக்காக நன்றி. நீர் எங்களை விசாரிக்கும் தேவனாக, நீர் எங்களை ஆளுகை செய்யும் ராஜாவாக, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும் கண்மலையாக, நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாக, எங்களுக்காக பிளவுண்ட மலையாக, துணையாய் நிற்கிற தேவனாக இருக்கிறவராகவே இருக்கிறபடினால் உம் நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தை கரங்களை தட்டி வாய்களை திறந்து யாவரும் இணைந்து நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஸ்தோத்தரிக்கலாம். நன்றி, நன்றி. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்களை பாதுகாக்கும் தேவனே, எங்களை பராமரிக்கும் தேவனே, எங்களை தூக்கி சுமக்கும் தேவனே, எங்களுக்காக ஜீவனை தரும் நல்ல தேவனே, உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் சில ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரியும். ஏற்ற மகிமைகளை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து எங்கள் எல்லைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று உம் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் இன்னும் தேவனை அறியாத ஒரு நாடாக, தேவனுடைய மகிமையை உணர முடியாத ஒரு மக்களாக, இருளின் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட மக்களாக, இன்னும் தான் தோன்றித்தனமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகும் மக்களாக, எல்லா மக்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் கண்கொண்டு பார்க்கிறோமே. கர்த்தருடைய கிருபை இந்த நாட்களிலே தேவனை அறியாத ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மகிமை விளங்க செய்யும்படிக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். இன்னும் அந்நியமான அநேக விதமான வழிகள்ல, ஆகாமியமான கூடாரங்கள்ல இன்னும் கொலை, தேங்க்யூமை ஃபாதர், கொலை செய்யக்கூடிய மக்களாக, திருடக்கூடிய மக்களாக, சுயநலம் வாய்ந்த மக்களாக, பிற நலத்தை பாராத மக்களாக, தேங்க்யூமை ஃபாதர், சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத மக்களாக, இன்னும் தங்களுக்கான வாழ்க்கையுடைய நிலைகளை உருவாக்கும் மக்களாக இயங்கிக் கொண்டு வரக்கூடிய மக்களுடைய கூட்டம் தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இந்தியா இரட்சகரை அறியும்படியாக, இந்தியா இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பப்படும்படியாக, தேவனை அறியாத ஒவ்வொருவரும் தடவியாகிலும் கர்த்தராகிய தேவனை கண்டுகொள்ளும்படிக்காக, இந்திய நாட்டினுடைய எழுப்புதலுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஊக்கமாய் நம்ம ஜெபிக்கணும். எவ்வளவோ ஊழியக்காரங்க கடந்து போறாங்க, எத்தனையோ மிஷனரிமார்கள் ஊழியத்தின் ஊடாக கடந்து போறாங்க, எத்தனையோ திருச்சபைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது, எத்தனையோ விதமான சுவிசேஷ ஊழியர்கள், தீர்க்க தரிசன ஊழியர்கள், அப்போஸ்தலர் ஊழியர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட ஊழியங்களின் மூலமாக இந்திய நாட்டிலே நிறைய ஊழியத்தினுடைய ஸ்தாபனங்கள் உருவாக்கப்பட்டாலும் இன்னும் ரட்சிக்கப்படாம அநேகம் விதமான மக்கள் அழிவை நோக்கி கடந்து போகிறத பார்க்கிறோமே. அழிவை நோக்கி கடந்து போகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தராகிய தேவனை அறிவிக்கக்கூடியவன் யார்? கர்த்தருடைய நாமத்தினால இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவராகிய தேவன் தொடும்படிக்காக, இப்படிப்பட்டோரை கர்த்தராகிய தேவன் சந்திக்கும்படிக்காக, இன்னும் கர்த்தராகிய தேவனை ஒரு முறை கூட உணர முடியாது இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மனம் திரும்புதல, ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தராகிய தேவனுடைய வருகையினுடைய நாட்கள்
நாட்களுக்குள்ளாக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை சந்திக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம தெருவில், நம்முடைய ஊர்ல, நம்முடைய பட்டணங்கள்ல, நம்முடைய கிராமங்கள்ல, நம்முடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அடுத்தாப்புல நம்ம வேலை செய்யக்கூடிய அந்த தேங்க்யூ மை ஃபாதர் பலவிதமான பணித்தளங்கள்ல கூட இப்படிப்பட்ட அநேக விதமான மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோமே. அவங்களாம் நமக்கு சகோதரிகளை போல பழக ஆரம்பிச்சாலும் இன்னும் கர்த்தராகிய தேவனை அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ருசித்தே பார்க்கலையே. தேவனை அறிந்து நீங்களும் நானும் அவர்கள் ஆண்டவராகிய தேவனை அறிய முடியாத அளவிற்காக தடைக்கல்லாய் காணப்படுகிறது என்ன? அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து ஊக்கமான மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவரவர்கள் தங்கள் மதத்துல வைராகியம் கொண்டவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறாங்களே, அவர்கள் கர்த்தராகிய தேவனை பற்றிய வைராகியத்திலே நிறைந்து காணப்படும்படிக்காக கர்த்தராகிய தேவனை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக செய்யப்படுகின்ற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தராகிய தேவன் பெரிய மகிமையை விளங்க பண்ணி அநேகம் ஆயிரம் கோடி லட்சம் மக்களை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மந்தையிலே சேர்க்கும்படிக்காக, மந்தையிலே வராதிருக்கக்கூடிய அநேகம் ஆடுகள் இன்னும் எனக்கு உண்டு என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த ஆடுகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய மந்தையிலே இணைக்கப்படும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் ரட்சிப்பின் வல்லமைகளை பெற்றிருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எல்லாரும் வாய்களை தரங்க, எல்லாரும் கரங்களை தட்டுங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஊக்கமான மனசோடு கூட இப்படிப்பட்ட ரட்சிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தராகிய தேவனால் சந்திக்கப்படும்படிக்காக ஒரு முறை கூட கர்த்தராகிய தேவன் என்கிற பெயரை கேள்விப்படாது இருக்கக்கூடிய மக்கள் கூட கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை அறியும் மக்களாக விளங்கும்படிக்காக, கர்த்தருடைய மகிமை அவர்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கும்படிக்காக, அவர்கள் தடவையாகிலும் ஆண்டவராகிய தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்படும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்படுவோம். இந்த ஜெபம் போதாது. அவர்களுடைய கண்களை குருட்டாட்டம் படிக்கப்படுகின்ற பொல்லாத தீய அந்தகாரத்தின் ஆவிகளின் சக்திகளை கடிந்து கொண்டு எழுப்புதலின் தேசமாக நம்முடைய இந்திய நாடு பற்றி பிடிக்கப்படும்படிக்காக கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் தேசங்களின் எல்லைகளிலே பரிபூர்ணமாய் வியாபிக்கும்படிக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். நன்றி. எங்கள் இந்திய நாடு ஆண்டவராகிய உம்மை அறியும் அறிவினால் நிரப்பப்பட்ட ஒரு நாடாக விளங்கணுமே. எல்லா பட்டி தொட்டிகளிலே காணப்படும் மக்கள் கூட கர்த்தராகிய தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமே. அவர்கள் கர்த்தராகிய உம்மை தடவையாகிலும் கண்டுகொள்ளும்படியான திறந்த வாசலை உருவாக்கி தர வேண்டுமே. தேசத்திலே எழுப்புதல் வரும்படிக்காக, தேசத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படிக்காக ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். திறப்பிலே நிற்கத்தக்கதாக, சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருவனை தேடி நின்று சொன்னீரே. எத்தனை பேர் நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே. எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறியும் அறிவினாலே நிரப்பப்படும்படிக்காக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒருமனப்பட்டவர்களால் திறப்பிலே நின்று சுவரை அடைக்கத்தக்கதாக தேசத்திற்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும், எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும். தேவனை அறியும் அறிவினால் எங்கள் இந்திய நாடு பற்றி பிடிக்கப்படும் கர்த்தாவை படத்தக்கதான இரக்கங்களை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு தக்கதாக அவைகளுக்கு அதிகமாக கிருபைகளை தந்து நம்முடைய இந்திய நாடு தேவனை அறியும் அறிவினால் சீக்கிரமாய் நிரப்பப்பட்டு இந்திய நாட்டினுடைய எழுப்புதலின் தீ பற்றி எரியும்படியான கிருபைகளை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தர போகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவனுக்குள் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையை பற்றி பல விஷயங்களை ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஒரு மரத்தை நட்டவன் அதனுடைய விளைச்சலை விரும்புகிறான் என்கிறது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு பழமொழி. கர்த்தராகிய தேவனும் கூட நம்முடைய வாழ்க்கையை எதற்காக இந்த உலகத்திலே நாட்டி வைத்திருக்கிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் கனி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு விருட்சமாய் காணப்பட வேண்டும். கனிகள் என்று அழைக்கப்படக்கூடியது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்றாக அல்ல, மிகுந்த பலன்களை நீங்களும் நானும் கொடுக்கும்படி பிரயாசப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்ட பல விதமான ஊழியர்களும் கூட தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி உழைக்க ஆரம்பிச்சதுனால தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமான பலன்களை தரும் ஒரு மக்களாக அவர்களை கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பார்க்கும் பொழுதே சந்தோஷமாய் பார்த்ததாக கர்த்தருடைய வேத புத்தகத்துல வாசிக்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்துல வாசிக்கலாம், செருபாபேலின் கையிலே காணப்படும் தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்க ஆரம்பித்தது.
அவனுடைய எல்லா விதமான கிரிகளை நான் கொடுத்த அந்த காரியத்தை எல்லா விதமான பலன்களை வெகுதியாக அவன் நிறைவாக்கி முடித்தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பார்க்க ஆரம்பிக்கின்றார். என் தேவன் என்னை பார்க்கக்கூடிய நேரத்துல விசனத்தோடு கூட பார்க்கக்கூடியவராய் அல்ல, கஷ்டத்தோடு கூட பார்க்கக்கூடியவராய் அல்ல, கண்ணீரோடு கூட பார்க்கக்கூடியவராய் அல்ல, அவருக்கு சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்காக நான் மிகுந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சாதான் தேவன் நம் மேலே மனமகிழ் அடையக்கூடிய ஒரு தேவனாக நமக்கு உண்டான சகல விதமான மிகுந்த பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவராய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அந்த நாட்கள்ல காணப்படக்கூடிய எல்லா விதமான மக்களுடைய ஓட்டங்களை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா ஒருவருக்கு ஒருவர் மிஞ்சி அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய பலத்திற்கு மிஞ்சி அவங்க பிரயாசப்பட ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு எல்லா விதமான திராணிக்கும் தக்கதாக அதற்கு அதிகமாக அவங்க கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலன்களை எப்படியாகிலும் தந்துவிட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். ஒரு வாழ்க்கையை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறார். அந்த ஒரு வாழ்க்கையில தேவனுக்கு எவ்வளவு தூரம் நான் முயற்சி பண்ண முடியும், எவ்வளவு தூரம் நான் பிரயாசப்பட முடியும். அவங்க அதாவது நினைச்சிருந்தா நம்மள மாதிரியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மாத்திரம் இந்த மாதிரி ஒரு ஜெப கூட்டங்களை ஆசரித்து அதன் பின்பதாக கர்த்தருடைய அந்த வார்த்தையை தியானிச்சு பேசாம போயிருக்கு. ஆனா அவங்க எங்க இருந்து எங்க வரைக்கும் கடந்து அந்த கர்த்தருடைய ஊழியத்துக்காக வந்திருக்கிறாங்க பாருங்களேன். வேத புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறது மாதிரி எல்லா இடங்களிலும் அந்த ஜனங்கள் சிதறி போய் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு இந்திய நாட்டுக்குள்ளும் கடந்து வர ஆரம்பிச்சா நம்முடைய பகுதியில கூட கேரள ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து வந்து தோமா என்கின்ற தேவனுடைய மனிதன் கர்த்தருடைய காரியங்கள் யாவற்றையும் அறிவிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சார். அப்படின்னா கர்த்தராகிய தேவனுடைய அந்த காரியத்தை எவ்வளவு தூரம் அவங்க சிறமேற் கொண்டு செயல்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு பாருங்க. எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் பிரயாசப்பட ஆரம்பிச்சனால்தான் பரலோகத்திலே அவருடைய பலன்கள் மிகுதியான ஒரு பலன்களாக காணப்பட ஆரம்பித்தது. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செயல்படாம ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பலன்களை எதிர்பார்க்கிறது உண்டானால் நிச்சயமான நன்மைகளை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நம்மால் முடியாது. நான் அடிக்கடி என்னுடைய செய்தியில சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பதாக நினைப்பூட்டி பின்பு நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நெப்போலியன் என்கின்ற மனுஷனுடைய அந்த படையில அநேகம் விதமான வீரர்கள் ஒரு நாட்டில யுத்தத்திற்காக அவங்களை கூட்டிட்டு போறாரு நெப்போலியன். அப்படி அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல அந்த எதிரிகளோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய அது ஒரு பயங்கரமான அதாவது பலமுனை தாக்குதல்கள். அதுல எல்லா விதமான வீரர்களும் தங்களுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு யுத்தத்தின் ஊடாக கடந்து போறாங்க. அந்த படையில நெப்போலியன் என்கின்ற பேர் கொண்ட ஒரு ராணுவ வீரன் ஒருவர் இருக்கின்றார். இவன் என்ன செஞ்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படையிலே எதிரியாக வரக்கூடிய படையினுடைய வீரர்கள் அவங்களுடைய பலத்தை தாங்க முடியாதவனாக புறமுதுகு காண்பித்து ஒரே ஓட்டமாய் ஓடி வந்து தன்னுடைய ராணுவ எல்லைக்குள்ள உள்ள படுத்துட்டார். கடைசியில இவங்கெல்லாம் போய் சண்டையெல்லாம் போட்டு யுத்தத்துல ஜெயத்தெல்லாம் வாங்கி கொண்டு திரும்ப வரக்கூடிய நேரத்துல நெப்போலியன் என்கின்ற அந்த மனுஷன் எல்லா மக்களையும் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு விதமான ஆட்களையும் என்னுடைய படைக்காக உயிரையும் நீங்கள் துச்சமா மதிச்சு இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சு நம்முடைய படைக்கு மிஞ்சின பலம் வாய்ந்த எதிரி படைகள் அவங்களெல்லாம் அழிக்கிறது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஆனா என் மேலையும் நம்முடைய நாட்டின் மேலே நீங்க கொண்ட பற்றினால இவ்வளவு பெரிய ஒரு காரியங்கள் யாவற்றையும் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சீங்க என்பதை பற்றி பேசி ஒவ்வொரு மக்களுக்கும் அநேக விதமான அதாவது அவங்க செய்திருக்கக்கூடிய இந்த தியாகமான காரியத்திற்காக அநேக விதமான பட்டங்கள் கொடுக்கும்படிக்காக அல்லது அநேக விதமான ஊக்கத்தொகைகள் அல்லது உதவிகள் கொடுக்கும்படிக்காக அல்லது அநேக விதமான பாராட்டக்கூடிய தன்மைகள் யாவற்றையும் தரும்படிக்காக வரிசையளிக்க வச்சிருக்கிறார். எல்லா ஆட்களும் வந்தாங்க. ஒவ்வொரு மனுஷனையும் கூட்டிட்டு வந்து நீ எனக்காக என்ன செஞ்ச, நான் என்னுடைய உயிரை துச்சமாக மதித்து 3 பகுதியிலும் ராணுவ வீரர்கள் சூழக்கூடிய நேரத்துல எனக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் காணப்படக்கூடியதாய் விளங்கிட்டு என்னுடைய நாட்டுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்லி மார்பை நிமித்து கொண்டு எதிரி படைகளை நான் துவம்சம் செய்தேன். எல்லா ஜனங்களையும் சிதறி ஓடிட்டாங்க. என்னால் ஆன மட்டும் நான் முயற்சியின் ஊடாக கடந்து போறேன்னு சொன்னார். உடனே அந்த வீரரை தோள்ல தட்டி பாராட்டி அநேக விதமான வெகுமானங்கள் யாவற்றையும் தந்து அந்த மனுஷனை பலவிதமான பதவிகள் யாவற்றையும் கொடுக்க ஆரம்பிச்சார். இப்படி ஒவ்வொரு விதமான மனிதருக்கும் காரியங்களை செஞ்சுட்டு வர்றாரு. அதுல இடையில அந்த ராணுவத்துக்கு ஓடி போனார் பாத்தீங்க, அவங்க வீட்டுக்கு அந்த ராணுவ அந்த இருக்கக்கூடிய அந்த தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி போனார் பாத்தீங்களா, புறமுதுகு காண்பித்து அவரு நெஞ்சு நம்பித்து நிற்கிறாரு. இவரை பார்க்கக்கூடிய அந்த நெப்போலியன் கேட்கிறாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. என் பேரு நெப்போலியன் ஐயா அப்படின்னு சொல்ல. அப்படியா, என் பேரு தானே, நீ எனக்காக என்ன விதமான காரியத்தை செய்தாய்? உடனே அவன் வாயை திறந்து பேசுகிறதுக்கு முன்பதாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் சொன்னாரு, எதிரிகளை கண்ட மாத்திரத்துல ஒரே ஓட்டமாய் ஓடி நம்முடைய ராணுவ எல்லைக்குள்ள உள்ள போய் படுத்துட்டாருங்க. 3 நாள் யுத்தத்துல மும்முரமாய் காணப்படக்கூடிய நேரத்துல ஒரு முறை கூட இந்த மனுஷனுடைய முகத்தை நாங்க பார்க்கவே இல்லை. நெப்போலியனுக்கு வந்துச்சே கோவம்.
எல்லா விதமான மக்களும் வந்து தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து இத்தனை விதமான காரியங்களை செய்திருக்கும் பொழுது பதக்கம் வாங்குறதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா புறமுதுகிட்டு ஓடிட்டு எனக்கு முன்பதாக வந்து நெஞ்ச நிமித்திட்டு வந்து நிற்பேன் என்று சொல்லி கேட்டு இவனை மெய்யாகவே கையும் மெய்யுமாக பிடித்து அவனை கொலை செய்யுங்க. இந்த பேரை உடைய ஒரு மனுஷன் உயிரோடு கூட இருக்கக்கூடாது. நெப்போலியன் என்று சொன்னாலே வீர திறங்கள் யாவற்றையும் செய்யக்கூடாது நான் இருக்க வேண்டுமே தவிர கோழைகளுக்கு இந்த பேர் வைக்கக்கூடாது என்று சொல்லி அவனை வந்து கொண்டுட்டான். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதே மாதிரி தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல போகும் பொழுதும் ஒண்ணுமே நம்ம கர்த்தர் ஆகிய தேவனுக்கு என்ன செய்யாம என்னங்க செஞ்சீங்க? காலையில எந்திரிச்சேன், கர்த்தருடைய நாமத்தினால பாத்திரம் கழுவுனேன், எல்லா விதமான வீட்டு வேலையெல்லாம் செஞ்சேன், அப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா ஆகாரங்கள் யாவற்றையும் சமையல் பண்ணேன், நானே உட்காந்து சாப்பிட்டேன், அதன் பின்பதாக மத்தியானத்துக்குரிய எல்லா காரியத்தையும் செஞ்சேன், மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டேன், அப்புறம் சாயங்காலத்துக்குரிய டிஃபனுக்குரிய காரியங்களை செஞ்சேன், டிஃபனையும் நானே உட்காந்து சாப்பிட்டேன், நைட்டுக்குரிய எல்லா காரியத்தையும் செஞ்சேன், கர்த்தருடைய நாமத்தினால அதை நான் சாப்பிட்டு இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சு நான் வந்து படுத்துட்டேன். மீண்டும் அடுத்த நாள் என்ன செஞ்சப்பா? அடுத்த நாள் அதே தான், காலையில் இருந்துச்சு பால் காய்ச்சினேன், மறுபடியும் எல்லா காலையும் செஞ்சேன், வரிசையா செஞ்சேன். கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்று கொண்டு எனக்கும் கூட நித்திய ராஜ்யத்தில் மகிமையான ஒரு ஸ்தானத்தை கொடுங்கள் சொன்னா எப்படி கொடுப்பான்னு யோசிப்பார். நீ என்ன செஞ்ச? எல்லா விதமான மனிதனும் செஞ்சது மாதிரி நீ வந்து காலையில் இருந்துச்சு பால் வாங்கினா எல்லா விதமான காரியத்தையும் செய்தாயே தவிர எனக்கென்று நீ செய்தது என்ன? மிகுதியான பலன்களை தர முடியாதவருக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய வசதிக்காக, உன்னுடைய தேவைக்காக நீ கவலைப்பட்ட, நீ அதுக்காக நீ முயற்சி பண்ண ஆரம்பிச்ச, அதுக்காக நீ பிரயாசப்பட்ட, என் ராஜ்யத்திற்காக நீ செய்தது என்னன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? ஆகவே வேதம் சொல்லுகிறதை போல கர்த்தருக்கென்று ஒண்ணுமே செய்யாம தேவ ராஜ்யத்திலே போய் நிற்கிறது என்பது வீண் என்பதை முதல் காரியம் விளங்கிக் கொள்ளும். எதையும் ஆண்டவராகிய தேவனுக்கு நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன், எனக்கு உண்டான காரியத்தை நான் பார்ப்பேன், எனக்கு உண்டான கவலைக்காக நான் அத்தனை விதமான வேலைக்காக நான் போவேன், என்னுடைய தேவைகளுக்காக நான் கடந்து போவேன் என்றாலும் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே முதல் இடத்துல ஆண்டவராகிய இயேசுவினுடைய வலது பாரசத்தில் போய் உட்காரக்கூடிய அளவுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் தர வேண்டும் என்றால் எப்படி அதற்குரிய தகுதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனுக்கு எவைகளை எல்லாம் நீங்க இந்த காலங்கள்ல செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ, என்னென்னலாம் நீங்க செய்ய முடியுமோ, என்னென்னலாம் உங்களால முயற்சிக்க முடியுமோ, எனக்கு இந்த ஒரு காரியத்தை சரி அந்த காரியம் தெரியட்டு பரவாயில்ல, வேற ஒரு காரியத்தை செய்ய, அந்த காரியம் தெரியாது அது இல்லாட்டி இன்னொரு காரியத்தை செய்ய, எதையாச்சும் ஒரு காரியத்தை செய்ய. கர்த்தருக்கென்று ஆண்டவராகிய தேவனுக்கு ஒண்ணுமே செய்யாம என்னங்க நீ செஞ்சீங்க? நான் கர்த்தருடைய நாமத்தினால அவர் வந்து நின்று அதாவது தொண்டைகளையே கத்தினார், அந்த பிரசங்கத்தை கேட்டேங்க, அவ்வளவுதான் செஞ்சேன். இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக தேவன் தம்முடைய ராஜ்யத்திலே பிரதானமான இடத்தை தருகிறது எப்படி என்று யோசிப்பார். அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தருக்கென்று அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய மக்கள் எல்லாரும் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, ரொம்ப முயற்சிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த முயற்சியின் பலனாகத்தான் ஆண்டவராகிய தேவன் அந்த ஜனங்களை பார்த்து, தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் எல்லாரும் பரலோகத்திலே காணப்படக்கூடிய 12 வாசல்களிலே பதிந்திருக்கக்கூடிய முத்துக்களாய் இருப்பீங்க. எல்லா விதமான மக்களாலும் நீங்கள் மெய்யாகவே பார்க்கப்படக்கூடிய அளவிற்காக உயர்ந்த அந்தஸ்தை, உயர்ந்த காரியத்தை நான் உங்களுக்காக தருகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க உங்க வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் கர்த்தருக்கென்று செய்தது என்ன? இவ்வளவு நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை நான் ஓடி இருக்கிறேன். நான் கர்த்தருக்கென்று என்ன காரியத்தை செஞ்சிருக்கிறேன்? என்ன விஷயத்தின் ஊடாக நான் கடந்து போயிருக்கிறேன்? எனக்காக கவலைப்பட்டேன், என் பிள்ளைக்காக கவலைப்பட்டேன், என் குடும்பத்துக்காக கவலைப்பட்டேன். ஆனால் என் தேவனுக்கென்று நான் செய்த காரியம் என்ன? இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால்தான் பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாய் காணப்படும் என்று கர்த்தருடைய வேதத்திலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி உங்களோடு கூட நான் மெய்யாகவே பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 31வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 31:16 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலே இருந்து திரும்பி வருவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால தீர்க்கதரிசியாகிய எரேமியா கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தின்படி கண்ணீர் வடித்து புலம்ப ஆரம்பிக்கின்றார். கர்த்தராகிய தேவன் அவரை பார்த்து சொல்லுகின்றார், நீ விடக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் உரிய பலன் உனக்கு உண்டு எரேமியா. நீ சிந்தின ஒவ்வொரு துளி அந்த கர்த்தருடைய நாமத்திற்கென்று நீ வடித்த ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் உரிய பிரதிபலன்களை நான் உனக்கு தருவேன். நீ எதுக்காக நீ புலம்பனையோ அந்த மகிமையை, முழு மகிமையை நான் உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவாக்கி முடிப்பேன் என்று கர்த்தராகிய தேவனுடைய வேதத்துல வாசிக்கிறோம். இது எதை நமக்கு வலியுறுத்துகிறது அப்படின்னா, கர்த்தராகிய தேவனை பற்றி பல விஷயங்களை நீங்களும் நானும் கண்டிருக்கின்றோம். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, கர்த்தர் நன்மை செய்யும் ஒரு தேவன்,
கர்த்தர் அன்புள்ளவர் என்ற ஒரு பெயரினால் அழைக்கப்படக்கூடியவர், கர்த்தர் மனம் உருகக்கூடிய ஒரு தேவன், எல்லா விதமான மக்களுடைய தேவைகளையும் சந்திக்கக்கூடிய தேவன், குறைவுகளிலே நிறைவான காரியங்களை தரக்கூடிய ஒரு தேவன், அற்புதங்களை செய்யக்கூடிய பல விஷயங்களை நம்ம பேசிட்டு வரோம். ஆனால் கர்த்தராகிய தேவனை அறியாத இன்னும் ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. அதை உங்களுக்கு நான் சொல்லணும். கர்த்தராகிய தேவன் வெளியரங்கமாய் அது ஒரு பெரிய ஒரு ஆம்னிபொட்டன்ட் காட் மாதிரி, ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் மாதிரி, எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடியவரை போல, அது மட்டும் இல்லாமல் எரிச்சல் நிறைந்த ஒரு கடவுளை போல, ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஆண்டவராகிய தேவனுடைய மகா பெரிய தண்டனை ஆக்கினை தீர்ப்பு அவனுடைய தலையின் மேல் வந்து இறங்கும் என்கிறதை போல இந்த நாட்கள்ல நிறைய விதமான மக்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அது கர்த்தருடைய ஒரு புறம். இன்னொரு பக்கத்துல கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், மிகுந்த பாரம் உள்ளவராய் காணப்படும் ஒரு தேவன் அவர். உங்களுக்காக எனக்காக அவர் மறைவிடங்கள் அழுறாரு, வேதனைப்படுறாரு. என் ஜனங்கள் நான் உங்களுக்காக இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறேன், இவ்வளவு பெரிய ஒரு மீட்பை நான் சகோதரத்துக்கு தந்திருக்கிறேன். இந்த ரட்சிப்பை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பார்க்க கூட முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் பயன்படுத்தாமல் தங்கள் துன்மார்க்கமான வழியிலே கடந்து போகிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய கர்த்தர் மறைவிடங்களிலே இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் புலம்பக்கூடியவராய் காணப்படுகின்றார். தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய யோவான் என்கின்ற கர்த்தருடைய மனிதன் கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்திருக்கின்றார். அப்போ பரலோகத்துல அநேக விதமான, அதாவது சீல்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பத்தி ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்துக்கு முன்னால கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த முத்திரையை உடைக்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று பரலோகத்திலே கேட்கப்படுகிறது. உடனே முத்திரையை உடைக்கிறதுக்கு யாருமே பாத்திரவான்களாக இல்லை, எந்த விதமான காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. உடனே யோவான் உட்கார்ந்து அழுகின்றார். ஆண்டவரே, இந்த முத்திரையை உடைச்சாதான் உள்ள என்ன விதமான காரியம் உருவாக்கப்பட போகிறது என்பதை பற்றிதான வெளிப்பாடுகளை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த முத்திரைக்குள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் முத்திரை உடைக்கப்படாமல் போகிறது உண்டானால் உள்ளே நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே யோவான் புலம்பக்கூடிய நேரத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய தூதன் சொல்கிறான், அழாத, முத்திரையை உடைக்க பாத்திரமாக காணப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார் என்பதை பற்றி சொல்கிறார். ஆட்டுக்குட்டியானவரை அவதான் நேருக்கு நேராக யோவான் என்கிற மனுஷன் கண்கள் பார்க்கிறது. பார்க்கக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய வசனத்தில் என்ன போடுது, அடிக்கப்பட்ட வண்ணமாகவே காணப்படும் ஆட்டுக்குட்டி. ஒரு முறை அடிக்கப்பட்டார், உண்மைதான். உலகத்திலே காணப்படக்கூடிய அந்த நேரத்துல எல்லா மக்களாலும் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த மக்களுடைய பாவங்களையும் அநேக விதமான துன்மார்க்கங்கள் யாவற்றையும் சுமந்து திரிக்கக்கூடிய ஒரு போக்காடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அநேக விதமான துக்கங்களை சுமந்து கொள்ள ஆரம்பித்தார். இப்பொழுது பரலோகத்தில் கடந்து போயிட்டார். இப்போ அவருடைய பங்கு எப்படி இருக்கும், எல்லா விதமான காரியத்திலும் நேர்த்தியாகும். ஆனால் யோவான் ஆண்டவராகிய தேவனை பார்க்கின்றார். எப்படி பார்க்கின்றார், அடிக்கப்பட்ட வண்ணமாகவே, இன்னைக்கும் அதே இரத்த கோரையாகும். அவருடைய முகங்கள் எல்லாவற்றிலும் கூட அவருடைய நெற்றியிலே இருந்து வழியக்கூடிய அதே விதமான செங்குருதி, அவருடைய கரங்களிலே கால்களிலே விழாக்களில் இருந்து வழியக்கூடிய அந்த செங்குருதி. அப்படின்னா அர்த்தம், இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஒவ்வொரு விதமான காரியங்களும் அவரை காயப்படுத்தக்கூடியதாய் விளங்குகிறது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான சின்ன சின்ன தப்பு கூட, நீங்க யோசிக்கக்கூடிய சிந்தனையில வரக்கூடிய சின்ன பாவங்கள் கூட அவரை இன்றைக்கு வரைக்கும் வேதனைப்படக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. நான் நினைக்கிறேன், ஆண்டவராகிய தேவன் என் நிமித்தமா என்ன காரியத்தை செய்வாரு. நான் யோசிக்கிறேன், நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாவத்தினால என்ன விதமான விஷயம் உருவாக்கப்பட போகிறது. இல்ல, நீங்க சின்ன ஒரு தவறு செய்ய ஆரம்பித்தாலும், அந்த ரங்கத்துல ஒரு சின்ன ஒரு பாவத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும், மக்களுக்கு முன்பதாக எந்த விதமான துரோகத்தை நீங்க செய்யாம, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில யாருக்குமே தெரியாம ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்தால் கூட அது தவறுக்குரிய பலன்கள் ஆண்டவராகிய தேவன் மேலே வந்து வெடியக்கூடியதாய் உள்ளது. இன்னைக்கு வரைக்கும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே காணப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியார். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய மறுபக்கத்தில் நம்ம திரும்பி பார்த்தா தான் அவருடைய உள்ளத்திற்குள்ளாக பலவிதமான ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் காணப்படக்கூடிய ஒரு தேவனாக, இந்த ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய இறைமையாக்கு தான் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய மன ஏக்கங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பாரு இறைமையா, வெளியே பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லா ஜனங்களும் என்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் பயப்படுறாங்க, நடுக்கிறாங்க. எல்லா விதமான மக்களாலும் நான் மெய்யாகவே பயப்படத்தக்க ஒரு தேவனாக காணப்படுகிறேன். ஆனா இன்னொரு புறத்தில் நீ பார்க்கிறது உண்டானால், நான் உண்டாக்கின இந்த மனிதர்களை நிமித்தம் மறைவிடங்களில் இவர்களுக்காக நான் புலம்பி அழுகின்றேன். என்னுடைய மகா உன்னதமான மேன்மைகளை புரிந்து கொள்ள முடியாதவர்களா, எவ்வளவு பெரிய ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியத்தை நான் தந்திருக்கிறேன், விலையேற பெற்ற ஒரு மகிமை நான் அவங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஆனால் அதை பற்றி எவ்வளவேனும் யோசித்து பாராமல் உலகத்தின் பின்பதாக ஓடக்கூடிய ஒவ்வொருவனுக்காக நான் இன்றைக்கு வரைக்கும் புலம்பி எழும் தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறேன். இதுதான் கர்த்தராகிய தேவன் அவருடைய மறுபக்கத்திலே இன்றைக்கும் மெய்யாகவே உருவாக்கும் ஒரு தேவனாக விளங்குகிறார்.
இப்ப இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், நீ அழாதபடிக்கு உன்னுடைய கண்ணீரை மெய்யாகவே அடக்கிக் கொள் எரேமியா. ஏனென்றால் நீ படக்கூடிய துக்கங்கள் எல்லாவற்றிற்கும் மிகுந்த பலன்கள் உனக்கு உண்டு. நீ எதற்காக நீ புலம்பினாயோ அதனுடைய பலன்களை கர்த்தராகிய நான் உனக்கு தருவேன். எரேமியா கர்த்தருடைய பாரங்கள் யாவற்றையும் சுமந்து திரியும் ஒரு மனிதனாக, அவருடைய வேதனைகளிலே பங்கு பெறும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிச்சனால்தான் கர்த்தராகிய தேவனால் மெய்யாகவே உரைக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு காரியத்தையும் பாரமாக தன்னுடைய வாழ்க்கையை சுமந்து திரியும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிச்சனால்தான் அவைகளுக்கு ஏற்ற முழு பலன்களை எரேமியா தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சான். இப்ப எனக்காகவே நான் ஓடுறேன், எனக்காகவே நான் பிரயாசப்படுறேன், எனக்காகவே நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன், என்னையே நான் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கின்றேன், என்னுடைய தேவைகளுக்காக நான் புலம்பி எழுகிறேன். ஆனால் என்னைக்காகிலும் ஒரு நாள் கர்த்தாவே உம்முடைய விருப்பம் என்ன ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்க? நான் இதுவரைக்கும் எனக்காகவே நான் வாழ்க்கை வாழ்ந்தேன், உமக்காக ஒரு நாளை கூட நான் மெய்யாகவே கழிச்சதே கிடையாது. உம்முடைய விருப்பத்தை நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லையே. எதை என்னுடைய வாழ்க்கையில நீ விருப்பப்படுகின்றேன், நான் என்ன செய்து விரும்புகிறேன்? எந்த ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்களே யோசிப்பார். இப்ப நீங்களாக காணப்பட ஆரம்பிச்சாலும் கூட நீங்க என்னைக்காச்சும் இந்த ஒரு வார்த்தையை கர்த்தருக்கு முன்பதாக கேட்டது உண்டான்னு யோசிப்பார். உங்களுடைய மன பாரம் என்ன ஆண்டவரே, உங்களுடைய மன விருப்பம் என்ன ஆண்டவரே, எது நிமித்தமாக நீர் வேதனைப்பட ஆரம்பிக்கிறீங்க, எது நிமித்தமாக நீர் புலம்பிட ஆரம்பிக்கிறீங்க? உங்களுடைய பாரத்தை நான் சற்று சுமக்கும்படிக்காக எனக்கு நீர் கிருபை தாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய மனுஷன் எத்தனை பேர் இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படக்கூடிய அந்த நேரத்துல சிலுவையை தூக்கி சுமந்து அதாவது வரக்கூடிய அந்த ஒரு மகா பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நேரம், எல்லா ஜனங்களாலும் மெய்யாகவே பரியாசம் பண்ணப்பட்டு வேதனைக்கு உட்பட பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நகர வீதிகளிலே சிலுவையை தூக்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னால இரவும் பகலும் ஓயாம அவர் அநேக விதமான மக்களால் துன்பப்படுத்தப்பட ஆரம்பிச்சதுனால அவருடைய சரீரத்திலே பலமெல்லாம் குன்றி போக ஆரம்பிச்சாங்க. சிலுவையை சுமக்க அவரால் முடியல. எத்தனையோ முறை அவரை தடுக்கி கீழே விழக்கூடிய நேரத்துல அவரை பலபந்தம் படுத்த ஆரம்பிச்சாங்க, அவரால் முடியல. ஆகவே அங்கு வரக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அழைப்பித்து, சீமோன் என்கிற ஒரு மனுஷனை அழைப்பித்து அவன் மேல் இந்த சிலுவையை தூக்கி வச்சு சுமக்கும்படிக்காக பலவந்தப்படுத்தினார்கள். அவனும் ஆண்டவராகிய இயேசுனுடைய சிலுவையை அந்த கொல்கதா மேட்டு வரைக்கும் கடந்து போய் அவன் தூக்கி கொண்டு போக ஆரம்பிச்சான். இப்ப சீமோனை பார்க்கும் கர்த்தர் என்ன யோசிப்பாரு நினைச்சு பாருங்க. என்ன யோசிப்பாரு? என்னுடைய பாரத்திலே பங்கு பெற்ற இந்த மனுஷன், நான் சுமக்கும் அந்த மகா பெரிய வேதனையை இவன் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சுமக்க ஆரம்பிச்சான். அந்த சீமோனை பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்பட்டு பாருங்களேன். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாரங்களை சுமக்கும் கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவன் யார்? உங்களுடைய பாரம் என்ன என்பதை பற்றி கேட்கக்கூடியவன் யார்? உம்முடைய விருப்பம் என்ன ஆண்டவரே? எந்த காரியத்தை நிமித்தமாக நீர் மறைவிடங்களிலே புலம்ப ஆரம்பிக்கிறேன்? எரேமியா இப்படிப்பட்ட பாரமுள்ள ஒரு மனுஷனாக காணப்பட ஆரம்பிச்சனால்தான் எரேமியா என்கின்ற மனுஷனுக்கு கர்த்தராகிய தேவன் பல விஷயங்களை பேசக்கூடியவராய் விளங்கார். தன்னுடைய உள்ளத்திலே காணப்படும் ஒவ்வொரு விதமான பாரங்களை பேசும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய கிரியைகளுக்கு உண்டான மிகுந்த பலன்கள் பெற வேண்டும் என்றால் கர்த்தருக்கென்று எதையாக நீங்கள் செய்ய பிரயாசப்படுங்க. கர்த்தருடைய சுமையை லகுவாக்கும்படி நீங்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் சுமக்கும் பாரங்களை நாம் சற்று சுமக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளுக்குரிய மிகுந்த பலன்கள் இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்படும் என்கிறதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய பாரங்களை பற்றி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் எந்த காரியத்தின் மேல் பாரமுள்ள ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. என்ன சொல்றது பாருங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்று. எல்லா ஜனங்களும் எருசலேமை பார்க்கிறதற்கும் கர்த்தராகிய தேவன் எருசலேமை பார்க்கிறதுக்கும் அங்க ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் எருசலேமினுடைய கட்டுமானங்கள் யாவற்றையும் பார்த்தாங்க, கட்டடங்களை பார்த்தாங்க, அங்க இருக்கக்கூடிய சபையை பார்த்தாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் போக்கும் வரத்துமா இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு சொல்லி அந்த ஆலயத்துல ஒரு திருவிழா ஒன்று உருவாக்கப்படுகிறது வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பஸ்கா பண்டிகை மாதிரி ஏதாச்சும் ஒரு பண்டிகை ஒன்று ஆசரிக்கப்படுகிறது உண்டானால் அங்க விற்பனை செய்யக்கூடிய மக்கள், கொள்ளக்கூடிய மக்கள், வாங்கக்கூடிய மக்கள், சொந்தக்காரர்கள், பந்தக்காரர்கள், எல்லா விதமான மக்கள் வண்டி கட்டிட்டு வந்துருவாங்க.
அது ஒரு பெரிய ஒரு கலகலப்பான ஒரு திருவிழா மையமாக காணப்படக்கூடிய ஒன்று. எல்லா ஜனங்களும் எருசலேமை நாடி போக ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன? அங்க எல்லா விதமான எல்லா கடைகளையும் அங்க உங்களால பார்க்க முடியும், எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும், எல்லா விதமான தன்மைகளையும் பார்க்க முடியும், சொந்த பந்தங்கள் யாவற்றையும் அங்கதான் போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி அந்த எருசலேம் நகரம் அவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு நகரம். அதனாலதான் சீஷர்கள் ஒரு முறை ஆண்டவராக தேவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, எருசலேம் ஆலயத்தை மட்டும் ஒரு தடவை நீங்க வந்து பார்த்துருங்க ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதிலே காணப்படக்கூடிய மேன்மை நீங்கள் காண ஆரம்பிக்கிறது உண்டானால் மனுஷனுடைய கட்டுமான பணிகளை பற்றி நீர் மெய்யாகவே மேன்மையாக அவைகள் யாவற்றையும் உங்களுடைய கண்களினால் பார்க்க முடியும்னு சொன்னார். எருசலேமை நோக்கி ஆண்டவராக தேவனை கூட்டிக் கொண்டு வர்றாங்க. எருசலேமை கர்த்தராக தேவன் முதல்ல பார்க்கிறார், நேருக்கு நேரா பார்க்கிறார். பார்க்கக்கூடிய நேரத்துல கர்த்தராக தேவன் என்ன பார்க்கிற உடனே அவருடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாரம். என்ன பாரம்? எத்தனையோ முறை நான் உன்னை கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தாலும் நீ என்னுடைய செட்டைகளின் கீழாக வந்து அடைய முடியாத அளவிற்காக உன் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறாயே எருசலேமே என்று சொல்லி எருசலேமினுடைய மனம் திரும்பாத மக்களுடைய காரியங்களின் நிமித்தம் கர்த்தருடைய மனம் பாரம் கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய முதல் பாரம் என்ன அப்படின்னா தேசத்திலே மனம் திரும்பாத மக்களின் நிமித்தம் கர்த்தருடைய மனம் இன்றும் பாரம் அடையக்கூடியதாய் விளங்குகிறது. தேசத்துல எத்தனையோ தரத்திலே காணப்படக்கூடிய மக்கள், தேவனை அறியக்கூடிய மக்கள், தேவனை அறிந்து பின்னிட்டு போன மக்கள், தேவனாக கர்த்தருக்கு சமீபமாய் வராதிருக்கக்கூடிய மக்கள், அந்நிய கடவுள்களை நாடி வழிபடக்கூடிய மக்கள் என்று சொல்லி பலவிதமான மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாருக்குமாக ஆண்டவராக தேவன் ஒரே முறையாக சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை எல்லா விதமான மக்களுடைய மீட்பின் பணிக்காக கொடுக்க ஆரம்பித்தார். ஆனா இந்த மீட்பை அறியாது இருக்கக்கூடிய அநேகம் ஆயிரம் லட்சம் கோடி மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அழிவை நோக்கி கடந்து போறாங்க. இவர்களை பார்க்கும் கர்த்தராகிய தேவனுடைய மனசு எப்படி இருக்கும் பாருங்க. ஐயோ, இந்த மனுஷனுக்காக இவ்வளவு பெரிய ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை நான் சம்பாதிச்சு கொடுத்தனே, என்னுடைய உயிரையே நான் மெய்யாகவே தியாகமாக செய்து இவ்வளவு பெரிய ஒரு மீட்பை உங்களுடைய கரங்களை தந்தனே, ஆனாலும் கூட இவர்கள் இன்னும் தங்கள் மனதை கடினப்படுத்தி என்னுடைய வழிகளை தூரமாய் விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய மனதை பார்க்கக்கூடிய நேரத்துல மெய்யாகவே பாரம் கொள்ளக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கும். உண்மையிலேயே நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய பாரத்தை சுமக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட காணப்படுகிறது உண்டானால் முதல் காரியம் என்ன? மனம் திரும்பாத மக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மனமும் பாரம் கொள்ள ஆரம்பிச்சு அழுவீங்க. அவங்களுக்காக நீங்க மறைவில் உட்கார்ந்து அழுவீங்க. இப்ப நம்ம ஜெபக்குறிப்பு சொல்லக்கூடிய நேரத்துல நம்ம அழுறோம். ஜெபக்குறிப்பு சொல்லக்கூடிய நேரத்துல நம்ம கண்ணீர் விழிக்கிற மாதிரி நம்ம எல்லா விதமான காரியத்தை செய்யறோம். ஆனால் உண்மையிலேயே தேவனை அறியாதிருக்கக்கூடிய மனுஷனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது உங்களாலும் என்னாலும் உங்களுடைய நிலைகளை ஒரு போதும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆண்டவராகிய தேவனுடைய மன பாரம் அப்படிப்பட்ட ஒரு பாரமாய் காணப்படக்கூடிய ஒன்று. எரேமியா இந்த ஒரு பாரத்தை கண்ட மாத்திரத்துலதான், கர்த்தாவே உங்களுடைய பாரத்தை என் மேல வைங்க, நான் அவர்கள் யாவற்றையும் சுமக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக நீர் அழக்கூடிய ஒவ்வொரு அழுகையும், இந்த ஜனங்களுக்காக புலம்பக்கூடிய ஒவ்வொரு விதமான புலம்பலையும் நான் ஏற்றுக்கொண்டு இந்த ஜனங்களுக்காக நான் திறப்பிலே நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த ஆவிக்குரிய வல்லமை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ விதமான மக்களை நீங்களும் நானும் பார்க்கிறோம். நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சந்திக்கக்கூடிய அநேகம் ஆயிரம் மக்கள், உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இவர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனசுல என்ன விதமான பாரம் உருவாக்கப்படுகிறது என்று பாருங்கள். வேணா என்ன பாரம் உருவாக்கப்படும்? நம்ம வீட்டுல காப்பித்தூள் இல்ல, அவங்க வேணா போய் ஒரு டம்ளர் ஜீனி வாங்கிட்டு வந்துடலாம், அல்ல காப்பித்தூள் வாங்கிட்டு, இப்படிதான் நம்ம யோசிப்போமே தவிர அவனுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக என்றைக்கு நீங்களும் நானும் கவலை கொண்டோம் என்று யோசிப்பார். நம்ம போகக்கூடிய வாகனத்தில் பயணிக்கக்கூடிய நேரத்துல வாகனம் இயக்கக்கூடிய மக்களுக்காக எத்தனை பேர் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம்? வாகனத்தை நம்ம கூட பயணப்படக்கூடிய மக்கள் எத்தனை பேருக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம்? நம்ம அதாவது அந்த ஸ்ட்ரீட்ல நம்ம அந்த ஊருக்குள்ளாக நடந்து போகக்கூடிய நேரத்துல கண்களினால் பார்க்கக்கூடிய எத்தனை விதமான மக்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். உண்மையிலேயே கர்த்தருடைய பாரத்தை நாம் சுமக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் கண்களும் என் கண்களும் தாரை தாரையாய் பொங்கி அழக்கூடிய அழுகை நான் நிரப்பப்படுகிறத பார்க்க. இந்த ஒரு பாரத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். என் பிள்ளைகள் தான் என்னுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு மக்களாக ஆண்டவராக என்னால் தெரிவு செய்யப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னுடைய எல்லா விதமான கவலைகளை நான் அவங்க மேல வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஒவ்வொரு விதமான விருப்பங்களை அறிந்தவர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். ஆனால் அவர்களோ தங்கள் தேவைக்குரிய காரியங்களுக்காக என்னை பயன்படுத்தார்களே தவிர என்னை குறித்து ஒரு நோக்கமும் அவங்களுடைய வாழ்க்கையில காணப்படவே இல்லை. இந்த ஆண்டவராகிய தேவனுடைய மன விருப்பம் என்ன உண்டு?
ஆண்டவராகிய தேவன் எதற்காக என்னை இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி எல்லா விதமான காரியங்களை பற்றி கேள்விப்படக்கூடிய மனிதன் ஒருவன் கூட கிடையாது என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கும் மறைவிடங்களிலே சென்று புலம்பீழ ஆரம்பிக்கின்றார். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக கர்த்தருடைய நாமத்தினால பல விதமான செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு 1 வீக் பேக்ல ஆண்டவருடைய நாமத்தினால இந்த கனடா பகுதியிலே ஊழியத்திற்காக கடந்து போவதற்காக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருந்தேன். இந்த கனடா நாட்டில் இருக்கக்கூடிய அநேக விதமான தன்மைகளை பற்றி எனக்கு நீர் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஒரு அதிகாலை நேரம் ஒரு 2:30 மணி, ஒரு 3 மணி இருக்கும். என்னுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து ஒரு 2 நபர்கள் பேசிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த கனடாவில் இருக்கக்கூடிய காரியங்கள்ல எத்தனை விதமான மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும், என்னென்ன விதமான காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறத பத்தி பேசுறாங்க. அது நான் அப்பதான் பிரேயர் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய செவிக்கு அந்த காரியத்தை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார் 2 நபர்கள் பேச்சின் மூலமாக. அவங்களுடைய முகத்தை என்னால பார்க்க முடியல, ஆனா அவங்க பேசக்கூடிய சத்தத்தை என்னால் கேட்க முடியும். பக்கத்துல உட்காந்து என்னுடைய தலைமாட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தினால வரக்கூடிய புதிய சந்ததியை உருவாக்கக்கூடிய வழிமுறைகளை எப்படியெல்லாம் கொண்டு போகணும், என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சா இந்த தேசம் கர்த்தராகிய தேவனுக்கு ஏற்ற ஒரு தேசமாக உருவாக்கப்படும், இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி எதிராக இருக்கக்கூடிய அந்த மனுஷன் சொல்றாரு. உடனே இவர் சொல்கிறார், இப்ப இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய நிலைமையை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் அந்த வார்த்தைகள் யாவற்றையும் பேச ஆரம்பிக்கும். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு இடத்திற்காக நீங்க உண்மையிலேயே பாரப்பட்டு ஜெபிக்கிறது உண்டானால் தேவன் அவைகளை பற்றிதான பரிபூர்ணமான வெளிப்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில தந்துவார். தன்னுடைய மன பாரங்களை எல்லாம் நமக்கு சொல்லிடுவார். இந்த காரியம்லாம் இங்க இருக்குப்பா, இந்த விஷயம்லாம் இந்த காரியத்தின் ஊடாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சு, கர்த்தாவே இந்த நாட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த ஒரு பகுதிக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த கிராமத்துக்காக ஜெபிக்கிறேன், நீங்க ஒரு தடவை நீங்க ஜெபிச்சு பாருங்க, அந்த கிராமத்தை பற்றிதான எல்லா விஷயத்தையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். ஏனென்றால் அவருடைய பாரத்தை சுமக்கிறவன் யாராச்சும் இருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. நீங்க ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சாலே போதும், ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் தீர்க்கமாய் வெளிப்படுத்த ஆரம்பிச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி ஜெபிக்கக்கூடிய மனுஷன் யாருமே இல்லை. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக, என்னுடைய ஒன்னுடைய சித்தப்பாக்காக, அப்புறம் என்னுடைய அந்த பெரியப்பாக்கா, இப்படிதான் நான் ஜெபிக்கிறேனே தவிர தேசத்திற்காக ஜெபிக்கிறது எங்க இருக்கிறது? தேசத்திற்காக உண்மையிலே பாரமெடுத்து ஜெபிக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் விரல் விட்டு எண்ணிவிட முடியும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த பாரங்களை சுமக்கும் பொழுதுதான் தேவனுடைய வேதத்திலே ஆண்டவராக தேவனால் எழுதப்பட்ட வார்த்தைகளின்படி நம்முடைய கிரியைகளுக்கு மிகுந்த பலன்கள் ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்படும் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ முதல் காரியம் என்ன? கர்த்தருடைய பாரங்களை சுமக்க பழகுங்கள், அவைகளுக்கு உண்டான மிகுந்த பலன்கள் பரலோகத்திலே உங்களுக்காக உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். எனக்காகவே வாழ்க்கை வாழ்ந்த காலம்லாம் போகட்டும், என்னையே நான் நேசித்த காலங்கள்லாம் போகட்டும், எனக்காகவே ஓடக்கூடிய ஓட்டங்கள்லாம் போகட்டும், என்னுடைய தேவைக்காக நான் அழுதது, என்னுடைய விஷயத்துக்காக நான் புலம்புனது, எனக்கு இந்த ஒரு காரியம் வேணும், எனக்கு இந்த ஒரு காரியம் வேணும், எனக்கு இந்த தேவை வேணும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிழைக்கணும், என்னுடைய வீட்டுக்காரருடைய வாழ்க்கை, இந்த ஒரு புலம்பலெல்லாம் விட்டுட்டு தேசத்திலே இன்னும் கர்த்தரை அறியாது இருக்கக்கூடிய லட்சம் கோடி மக்கள் காணப்படுறாங்க. இவர்களை ஆண்டவராகிய தேவனுடைய மந்தையை நோக்கி திருப்புகிறது யார்? இந்த மாதிரி மக்களுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடியவன் யார்? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமானனாகிய கர்த்தராகிய தேவனை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் பேச ஆரம்பிச்சு. நிறைய ஜனங்கள் இப்பவே எல்லா விதமான பயிர்கள் எல்லாம் முதிர்ந்து அறுவடைக்கு ஆயத்தமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் கூட அறுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. இந்த ஆட்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, முதல் காரியம், கர்த்தருடைய முதல் பாரம் என்ன அப்படின்னா, மனம் திரும்பாத ஒவ்வொரு நாடுகளுக்காக, ஒவ்வொரு மக்களுக்காக கர்த்தர் பாரப்படும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். இந்த பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய பாரங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 14வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. என் கண்களிலே இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனம் என்கின்ற குமாரத்தி ஆகிய கன்னிகை மகா வேதனை என்ற அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவன் இரண்டாவது ஒரு காரியத்திற்காக புலம்புகின்றார். எந்த காரியத்திற்காக? மகா பெரிய கொடிய வேதனை என்னுடைய ஜனங்களை பற்றி பிடித்திருக்கிறது. என்ன வேதனை? பாவம் என்கின்ற கொடிய வேதனையில சிறைப்பிடிக்கப்பட்டிருக்க ஆரம்பிக்கிறார். துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வர அவங்களால முடியல. அவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க, முடியல, அவங்களால முடியல.
அவர்கள் மகா பெரிய சிறையின் ஊடாக கடந்து போயிருக்கிறாங்க. இந்த அநேக விதமான துன்மார்க்கம் என்கின்ற பாவம் என்கின்ற எல்லா விதமான விஷயத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான உரிமைகளை இழந்து தவிக்க ஆரம்பிக்கிறார். நான் உங்களுக்கு நன்மையான விஷயத்தை வச்சிருக்கிறேன் என்றாலும் கூட இந்த நன்மையான காரியங்களை பெற முடியாதவர்களுக்காக பாவம் என்கின்ற கட்டினால் அவர்கள் கட்டப்பட ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த பாவத்தினால அவர்கள் மெய்யாகவே நான் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாவற்றையும் இழந்து போகும் ஒரு மக்களாய் காணப்படுறாங்க. தேசத்துல இன்னைக்கு அதாவது தேசத்துல காணப்படக்கூடிய நிறைய பிரச்சனைக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்முடைய நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய அநேக விதமான பெரிய அழிவுகள் உருவாக்கப்படுவதற்கு என்ன காரணம்? கொஞ்ச நாளைக்கு முன்பதாக அநேக விதமான இந்த வல்லுநர்களை ஆராய்ச்சி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆராய்ந்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு எதிரிகளாய் காணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு மேலாக காணப்படக்கூடிய ஓசோன் லேயர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு லேயர் ஒன்று இருக்கிறது. இந்த ஓசோன் லேயரை அவங்க அதாவது துவாரம் விடக்கூடிய அளவிற்காக இங்கிருந்து புறப்படக்கூடிய நச்சு காற்றுகள் அவைகள் எல்லாவற்றையும் சேதப்படுத்த ஆரம்பிச்சனால்தான் இன்றைக்கு வரக்கூடிய காலங்கள், பருவ காலங்கள் எல்லாம் வேறுபடுத்தப்பட ஆரம்பித்திருக்கிறது சொல்றாங்க. மனிதர்களே மனிதர்களுக்கு விரோதியாக. இப்ப உங்களுக்கே நல்லாவே தெரியும், நீங்க சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை எடுத்துக்கங்க. சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை எடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் விற்பனையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய உயிருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய பல விஷயங்கள் அந்த ஆகாரத்திலே சேர்க்கப்படுகிறத பார்க்கணும். நீங்க சாப்பிட்டா அந்த ஆகாரத்தினால பலவிதமான தீமைகள் உருவாக்கப்படும் என்று சொல்லி தெரிய ஆரம்பிச்சாலும் கூட தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இப்படிப்பட்ட அநேக விதமான கலப்பான காரியங்களை உருவாக்கக்கூடிய எத்தனை விஷயங்களை பார்க்கணும். இவைகள் எல்லாவற்றையும் தெரிஞ்சிட்டும் அங்க போய் உட்கார்ந்து சாப்பிட பார்த்தீங்களா? இது எல்லாமே நமக்கு தெரியுது, எல்லா விஷயமும் நமக்கு தெரியுது. இந்த ஒரு காரியத்தை அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயமே அது தவறான ஒரு காரியம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் சில அநேக விதமான அதாவது அந்த இதுல அந்த கடைகளில் போய் அவங்க செக் பண்ணாங்க. செக் பண்ணக்கூடிய இடத்துல அநேக விதமான அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆகாரங்கள்ல புழுக்கள், பூச்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆகாரங்களை கையுமியமாக பிடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான ஆகாரங்களை மக்கள் பயன்படுத்தாம இருக்காங்க நினைக்கிறீங்க? எல்லா விதமான காரியங்களையும் ஜனங்கள் போறாங்க. இந்த காரியத்தை தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். பாவம் என்று தெரிந்திருந்தாலும் பாவத்தினால அழிவு உருவாக்கப்படுகிறது என்று சொல்லி அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக தோற்றமளிக்க ஆரம்பித்தாலும் அவைகளை விட்டு விலக மனமற்றவர்களாய் காணப்படக்கூடிய மக்களுக்காக என்னுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் ஓயாமல் புலப்பமாய் கடந்து வருகிறது என்பதை பற்றி பேசுகிறோம். அவங்களுக்கு அந்த பாவத்தினுடைய காரியங்களை பற்றி தெரியுது, ஆனா விட முடியல, அவங்களால வெளியே வர முடியல. அக்கிரமத்தினுடைய காரியங்களினால் இத்தனை விதமான நஷ்டம் உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுது, என்றாலும் கூட அதை விட்டு வெளியே வர அவங்களால முடியல. இந்த பாவத்திலே இன்னும் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு மக்களாக இன்றைக்கு வரைக்கும் தேசத்திலே அநேக விதமான நன்மைகள் வர முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? மனிதர்கள் செய்யக்கூடிய மகாபெரிய அக்கிரமத்தினுடைய காரியத்தை நிமித்தமாகத்தான் தேசம் தன்னுடைய குடிகளை பட்சிக்கக்கூடிய ஒரு தேசமாக, தேசம் தன்னுடைய குடிகளுக்கு எதிரடையாக காணப்படக்கூடிய ஒரு தேசமாக, தேசத்திலே மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டதற்கு மூல காரணம் என்ன? மனிதர்கள் செய்யும் பாவங்களும் அக்கிரமங்கள். இது பாவம்னு தெரிஞ்சாலும், இது அக்கிரமம் தெரிஞ்சாலும் இவைகளை திரும்ப திரும்ப மனிதர்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனாலதான் தேவனாகிய கர்த்தருடைய திட்டங்கள் பூமியிலே வர முடியாமல் தடைப்பட ஆரம்பிக்கிறதுனால கர்த்தர் இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறார். நான் இந்த உலகத்தை நான் மீண்டும் சீர்படுத்தி ஜனங்களுடைய கரங்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவனும் பாவத்தை விட்டு வெளியேவே வரவிடாத அளவிற்காக என்னுடைய கரங்களை பாவத்தினால் கட்டிப்போட ஆரம்பிக்கிறார். நான் சீர்பட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுறேன். இந்த உலகத்தை மீண்டும் அவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு உலகமாக மாறப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்படுறேன். இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா சீர்கட்ட காரியங்களை அப்புறப்படுத்தி எனக்கு பிரியமான ஒரு உலகமாக ஆரம்ப நாட்கள் நான் உருவாக்கும் பொழுது மனிதர்கள் வாழ தகுதியான ஒரு உலகமாக இந்த உலகத்தை எப்படி உருவாக்கணும், அதே மாதிரி இந்த ஒரு காரியத்தை மாறப்பட வேண்டும் என்று ஆசைப்பட ஆரம்பிச்சாலும் கூட இந்த சீர்படுத்தப்படக்கூடிய அந்த தன்மைகள் வர விடாத அளவிற்கு ஜனங்களுடைய பாவங்கள் என் கைகளை கட்டி போடுதுன்னு கர்த்தர் சொல்லுவார். அவனே பாவம் செஞ்சுட்டு அவனே இந்த பாவத்தினால் அநேகம் வேதனைப்பட ஆரம்பிக்கிறான். கொடிய புண்கள், கொடிய ஆறாத காயங்கள் வந்ததற்கு காரணம் பாவம். அந்த பாவத்திலே நின்று நீ வெளியே வா என்பதை பற்றி நான் பேசி மீண்டும் இந்த உலகத்தை சீராக்கி உன் கையில தருகிறேன் என்று சொன்னாலும் பாவத்தை விட்டு விலக மனமற்றவனாய் மீண்டும் மீண்டும் அதே உலையிலே சிக்கி இந்த உலகத்தை இன்னும் நாசப்படுத்தி கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவன் காணக்கூடிய நேரத்துல அவருடைய கண்கள் ஓயாமல் கண்ணீர் சொரிய ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான உலகத்திலே தேவனுக்கு என்று பலவிதமான திட்டங்கள் உண்டு. உலகத்துல கர்த்தராகிய தேவனுடைய விருப்பங்கள் என்று பல விருப்பங்கள் உண்டு. அதுல அவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தின் மூலம் சில வார்த்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி
அப்படி சீஷர்கள் ஒரு முறை ஒரு காரியத்தை கேட்டாங்க. யோவான் என்கின்ற தேவனுடைய மனுஷன் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கெல்லாம் பழகி கொடுத்தாரே ஆண்டவரே, உங்களுடைய சீஷர்களாக எங்களுக்கும் கூட ஜெபிக்கிறதுக்கு நீங்க வந்து பழகி கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தரை நோக்கி அவங்க கேட்டாங்க. உடனே ஆண்டவராகிய தேவன் அவங்களை பார்த்து ஒரு ஜெபம் ஒன்றை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்கின்றார், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது மாதிரி பூமியிலும் செய்யப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய விருப்பம், பூமியில பல விருப்பங்கள் உண்டு, அதெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த உருவாக்கப்படக்கூடிய காரியங்கள் தடுக்கப்படுகிறது எங்கிருந்து வருகிறது என்றால் பாவம் என்கின்ற போர்வையினால் வருகிறது. இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவன் பல திட்டங்களை வச்சிருக்கிறார், பல காரியங்களை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தை கொண்டு என்னென்ன காரியங்கள் எல்லாம் உருவாக்க வேண்டும், என்னென்ன விஷயம் தான் செய்ய வேண்டும். ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவாக்கப்படாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு தெரியும் தான். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக, அதாவது அந்த யுத்தம் ஒன்று உருவாக்கப்பட்டு இஸ்ரேல் நாடுகளுக்கும் பக்கத்தில் கூடிய இந்த காசா என்கிற பகுதிக்கும் யுத்தம் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த காசாவில் வந்து ஆரம்ப நாட்களில் இதே விதமான யுத்தம் துவக்கப்படக்கூடிய அந்த காலங்களில் கூட இஸ்ரவேல்னால அங்க இருக்கக்கூடிய அந்த படைகள் யாவற்றையும் நேருக்கு நேராக தாக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு காரணத்தை தான் அவங்க வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. காசாவிலே காணப்படக்கூடிய அப்பாவி மக்களை முன்னால வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் வந்து பின்னால போய் நின்னுக்குவாங்க. எந்த ஆயுதங்கள் வந்து தாக்கும்படிக்காய் வர ஆரம்பித்தாலும் இந்த காசா மக்களை கூட முன்னால் நிறுத்திடுவாங்க. இவர்கள் அதற்கு பின்பதாக ஒளிந்து கொள்வாங்க. அடி வாங்குறதுலாம் காசா மக்கள், ஆனால் ஒளிந்து கொள்ளக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த டெரரிஸ்ட். இப்படிதான் சாத்தானும் என்ன செய்கின்றான், மக்களை முன்பதாக நிறுத்தி தான் ஒளிந்து கொள்ளுகின்றான். அவன் வந்து மக்களை பயன்படுத்தி மக்களின் மூலமாய் அழிவை உருவாக்கக்கூடிய காரியங்களை செய்து கர்த்தராகிய தேவனுடைய கிரியைகளை தடைப்படக்கூடிய அளவிற்காக கர்த்தர் கோபம் கொண்டு உலகத்தை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே தீர்மானித்து உலகத்தை அழிக்கும்படிக்காய் வரக்கூடிய நேரத்துல மனுஷரை கூட நிறுத்திடுவான் பிசாசு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ட்ரிக்கா வந்து தந்திரமான காரியத்தை செய்யறான் பாருங்க. இந்த உலகத்திலே கர்த்தருடைய திட்டம் நிறைவாக்கப்பட முடியாத அளவிற்கு மனுஷனை முன்னிறுத்தியே சாத்தான் தன்னுடைய கிரியைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இதுதான் கர்த்தருக்கு பாரம். ஏன் சாயலாய் காணப்படக்கூடிய மனுஷன் இந்த ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளாம சாத்தானுக்கு இன்னும் அடிமையாவே இருக்கிறானே. என்னுடைய கரத்தின் கிரியைகளை அவன் மெய்யாகவே பயன்படுத்தும்படி அனுமதிக்க விடாத அளவிற்கு சாத்தான் அவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறதை கூட அறிய முடியாதவனாய் இன்னும் சாத்தானுக்குள்ளே அடிமையாய் காணப்பட ஆரம்பிக்கிறானே. கர்த்தர் இந்த காரியத்தின் மீது ரொம்ப பாரப்படுகிறார். அவனுக்கு இருக்கக்கூடிய சாயல்லாம் ஏன் சாயல், அவனுக்குள்ள பிசாசுடைய எந்த விதமான சாயலும் கிடையாது. என்னுடைய சாயலாய் காணப்படக்கூடிய மனிதனை கொண்டே சாத்தான் என்னுடைய மனதை வேதனைப்படுத்த ஆரம்பிக்கும். இதை பார்க்கும் போது கர்த்தருக்கு ரொம்ப விஷம். சாத்தான் நேரடியாக ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சா கூட இவ்வளவு தூரம் கர்த்தருடைய மனசு வேதனைப்படாது. அவர் சாயலாக காணப்படக்கூடிய மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறானே என்று சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவனுடைய மனம் கண்ணீர் வடிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்குது. அதனாலதான் சொல்லுகின்றார், ஜனங்களுடைய ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஜனங்கள் கர்த்தருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விதங்கள் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பாவங்களை செய்கிறது மட்டுமல்ல, நீங்களும் நானும் கிரியைகளை செயல்பட விடாத அளவிற்காக ஏதாச்சும் ஒரு காரியத்தின் ஊடாக இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானாலும் கூட கர்த்தருடைய மனம் நம் நிமித்தமாக வேதனைப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய அந்த பாரங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில மெய்யாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவைகளை நாம் தூக்கி சுமக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் நம் நிமித்தம் இளைப்பாறுதலை தன்னுடைய காரியங்களிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். மூணாவது ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 13வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, அவனீங்க அது என்ன சொல்றது பாருங்க. நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போறதென்று என் கண் மிகவும் அழிது கண்ணீர் சொரியும். மூணாவது காரியம், சாத்தானுக்கு அடிமைகளாய் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் நிமித்தம் கர்த்தருடைய மனம் ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய ஜெனரேஷன் கர்த்தருக்கு அடிமையா இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு சந்தோஷம். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓடினா கர்த்தருக்கு விருப்பம். ஆனால் இவங்க எங்க போய் மாட்டிருக்கிறாங்க, சாத்தானுக்கு கீழாக அடிமையா போய் இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை சாத்தானுடைய கரங்கள் ஆளுமை செய்யும்படிக்காக ஒப்பு கொடுத்து விற்று போட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆசரிக்கும் மக்களை பார்க்கக்கூடிய கர்த்தர் வேதனைப்பட ஆரம்பிக்கிறார். என்னுடைய சாயலை எங்க கூட அடமானம் வச்சிருக்கிறான் பாருங்க, என்னுடைய எல்லா விதமான உரிமைகளை எங்க கூட அடமானம் வச்சிருக்கிறான் பாருங்க. அவனுக்குள் ஓடக்கூடிய என்னுடைய சுவாசம், அவனுக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய சாயல், அவனுக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா விதமான காரியங்கள், என்னால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷன்
இப்ப அவன் தன்னுடைய எல்லா விதமான நிலைகளையும் எங்கே கொண்டு போய் அடமானம் வைக்க ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், ஆண்டவராக தேவனுக்கு எதிராளியாய் காணப்படக்கூடிய சாத்தானுக்கு கீழாக அவன் சிறையாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். அவனால பிசாசை ஜெயிக்க முடியல. தன்னுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் கூட அடமானம் வைத்துவிட்டு அவனால் வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் காணக்கூடிய கர்த்தர் ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிக்கிறார். என்னுடைய சுவாசம் எப்படிப்பட்ட சுவாசம்? கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம். அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு வீட்டில் போய் வாசி பாருங்க. கர்த்தர் தம்முடைய சுவாசத்தினாலே தம்முடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டார். கர்த்தர் கேருபீன்களின் மேல் ஏறி வேகமாய் வந்து தம்முடைய சுவாசத்தினால் தம்முடைய சத்துருக்கள் யாவற்றையும் அழித்து போட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்துல பார்க்க, அந்த சுவாசத்தை தான் கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிறார். இப்ப இந்த சுவாசம் எங்க போய் இருக்குது பாருங்க. சாத்தானுக்கு கீழாக சிறையாக காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சாத்தான் இந்த சுவாசத்தை இப்ப பார்த்து, சுவாசத்தை காணக்கூடிய சாத்தான் மெய்யாகவே கேவலமாய் பார்க்க ஆரம்பிக்கிறார். உங்களுடைய சுவாசம் எங்களை அழிக்கும்னு சொன்னீங்களே, உம்முடைய சுவாசத்தினால் எங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் நிர்மூலமாக்கி போடுவீன்னு சொல்றீங்களே, உம்முடைய நாசிலிருந்து வரக்கூடிய சுவாசத்தினால் எல்லா விதமான அக்னி பிளம்புகளும் மெய்யாகவே உருவாக்கப்பட்டு சாத்தானும் நம்முடைய சேனைகளை பட்சித்து போடும் என்று சொன்னீங்களே, இப்போ உம்முடைய சுவாசம் என்னுடைய சிறைக்குள்ளாக இருக்கிறது என்பதை பற்றி பேசக்கூடிய சாத்தான் எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துவான்னு யோசிப்பார். கர்த்தர் இந்த காரியத்தை நிமித்தம் இன்னைக்கும் புலம்பி எழ ஆரம்பிக்கிறார். என் சுவாசத்தை அடமானம் வைத்திருக்கக்கூடிய மக்கள், என் சுவாசத்தை கொண்டு போய் சிறையிருப்பாக வைத்திருக்கக்கூடிய மக்கள், எனக்கு உண்டான எல்லா விதமான வல்லமைகளை சாத்தானுக்கு முன்பதாக மட்டுப்படுத்தக்கூடிய என்னுடைய ஜனங்கள், இவர்கள் நிமித்தமாக நான் இப்பவும் புலம்பி எழுறேன். இப்போ நான் வேதனைப்பட ஆரம்பிக்கிறேன். சிறைப்பட்டு போன எல்லா விதமான மக்களுக்காக, சிறையிருப்பின் ஊடாக எனக்கு உண்டான எல்லா விதமான உரிமைகளை, உடைமைகளை, என்னுடைய வல்லமைகளை கொண்டு போய் அடமானம் வைத்திருக்கக்கூடிய மக்களுக்காக நான் புலம்பி எழுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்களுக்காக ஆண்டவராக தேவன் செய்த ரட்சிப்பை சாத்தானுடைய கையில கொண்டு கொடுத்துட்டீங்க. உங்களுக்காக கர்த்தராக தேவன் மெய்யாகவே சமதரித்து வைத்த எல்லா உரிமைகளை பிசாசனுடைய கையில கொண்டு கொடுத்துட்டீங்க. இப்ப நாம் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மக்களாக, உங்களாலும் என்னாலும் நகர முடியாத அளவிற்காக சிறையிருப்பின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாக இப்ப கர்த்தர் பார்க்கிறார். உங்களை விடுவிக்கணும்னு கர்த்தருக்கு ஆசை என்றாலும் கூட கர்த்தராக தேவன் பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார், இவனுடைய வாழ்க்கையில நான் தந்த என் சுவாசத்தை கொண்டு போய் சாத்தானுக்கு உள்ளாக மெய்யாகவே அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். சிம்சோனை பார்க்கக்கூடிய கர்த்தர் எப்படி பார்த்திருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். சிம்சோனை கொண்டு போய் ஜெயில கொண்டு போய் போடும்போது கர்த்தருடைய மனம் எவ்வளவு வேதனை அடைய ஆரம்பிச்சிருக்கும். சிம்சோனை கொண்டு போய் மாவரைக்கும்படிக்காக கொண்டு போய் அனுமதிக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் எவ்வளவு வேதனைப்பட ஆரம்பிச்சார். இந்த மனுஷனை இஸ்ரவேல்ல ஒரு பெரிய ஒரு நியாயாதிபதியாக உருவாக்கினேன். இவனை கொண்டு இஸ்ரவேல் நாட்டிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கும்படிக்காக, தவறுக்கு தக்க தண்டனைகளை தரக்கூடிய அளவிற்காக இவனுடைய கரங்களிலே உரிமையை தந்து இவனை இவ்வளவு பெரிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு மனிதனாக உருவாக்கினேன். அது மட்டுமா, இவனுடைய கரங்களிலே பெலிஸ்தியர்களை ஜெயிக்கக்கூடிய அளவிற்கான வல்லமைகளை தந்து, பெலிஸ்தியர்களை அழிக்கும்படிக்காக சாதாரணமான வல்லமை அல்ல, ஆயுதம் தாங்கி ஆயுதங்களை கொண்டு பெலிஸ்தியர்களை அழிக்கக்கூடிய வல்லமை அல்ல, கழுதை தாடை எலும்பை கொண்டு பெலிஸ்தியர்களை நொறுக்கக்கூடிய வல்லமைகளை இவன் கையை நம்பி தந்து, இப்ப இவன் எங்க போய் நிக்கிறான்? பெலிஸ்தியர்களுக்கு கீழாக அடிமையாக சிறைப்பிடிக்கப்பட்டவனாய் மாவரைத்து கொடுக்கக்கூடிய நிலைகளை பார்க்கக்கூடிய மக்களை விட்டுருங்க. கர்த்தர் எப்படி பார்ப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு அதிகாரத்தை தந்திருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை கொண்டு போய் சாத்தான் என்கின்ற பெலிஸ்தியனுடைய கரங்களை கொண்டு போய் அடமானம் வைத்து இந்த மனிதனை பார்க்கக்கூடிய கர்த்தர் எவ்வளவு விசனம் அடைவார் என்று பாருங்க, எவ்வளவு வேதனைப்படுவார். இப்படிதான் நம்ம நிறைய காரியங்களை, நம்முடைய உரிமைகளை சாத்தானுடைய கரங்களை கூட கொடுத்துட்டோம். இன்னைக்கு ஏன் முன்பு மாதிரி என்னால ஜெபிக்க முடியல, முன்பு மாதிரி என்னால ஓட முடியல, முன்பு மாதிரி ஒரு ஆவிக்குரிய வைராகியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க முடியவில்லை என்று சும்மா வர்றேன், ஏனோதானே என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் வருகிறேனே தவிர, அந்த ஆரம்ப காலங்களிலே காணப்படக்கூடிய ஆழ்ந்த அனுபவங்கள், அந்த ஒரு வைராகியம் பற்றி எறியக்கூடிய அந்த வைராகியத்தினுடைய நிலைகள் இழந்து போனதுக்கு காரணம் இதெல்லாம் என்னைக்கே கூடிய சாத்தானுடைய கையில கொண்டு கொடுத்துட்டு. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் நான் எழ வேண்டும் என்று நினைவு கூற ஆரம்பித்தாலும் எழ என்னால முடியல. கர்த்தருடைய நாமத்தினால பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சாலும் அந்த பெரிய காரியத்தை செய்ய என்னால முடியல. காரணம் என்ன? தேவன் தந்த பல விதமான உரிமைகளை சாத்தானுடைய கரத்துல கொண்டு கொடுத்துட்டோம். இப்ப மக்களை மட்டுமல்ல, நம்மையும் பார்க்கும் கர்த்தர் வேதனைப்படுவார். இவன் கையை நம்ம எத்தனை வரத்தை தந்தே பாருங்க. ஆனா அந்த வரத்தெல்லாம் அவன் என்ன காரியத்தை செஞ்சான்? எங்கோ கொண்டு போய் விற்று போட ஆரம்பிச்சுட்டானே. இவனுடைய கரங்களை நம்பி எத்தனை விதமான வல்லமைகளை தந்தேன், தாளந்து தந்தேன், கிருபையை தந்தேன், பாரத்தை தந்தேன். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் என்னுடைய ஊழியத்திற்குரிய எல்லா விதமான அபிஷேகத்தினுடைய கரங்களை நம்பி தந்தனே. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் சாத்தானுடைய கரங்களை அடமானம் வைத்து விட்டு எதையோ நோக்கி ஓடக்கூடிய உங்களையும் என்னையும் பார்க்கக்கூடிய கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார் பாருங்க. கர்த்தருடைய வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக, அந்த வேதனைகளை நாம் சுமக்கும் ஒரு மனிதனாக விளக்குகிறது உண்டானால் மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. ஒன்று. இரண்டாவது காரியம், கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனை நீங்களும் நானும்
மகிழ்வடைய பண்ணி நீங்கள் சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டுமே தவிர அவரை விசனப்படுத்தி பார்க்கிறது மகா பெரிய ஆபத்து என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எரேமியாவுக்கு தன்னுடைய பாரங்களை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். சிறைப்பட்டு போன மக்களுக்காக நான் புலம்புகிறேன் எரேமியா. தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பாத மக்களுக்காக புலம்புகிறேன் எரேமியா. மட்டுமல்லாமல் வேதத்திலே ஆண்டவராக தேவன் சொல்லுகிறதை போல மனம் திரும்பாத ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை, கடினமாய் காணப்படக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து நான் மெய்யாகவே வேதனைப்படுகிறேன் எரேமியா. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் ஜனங்களுக்காய் தேசங்களுக்காய் புலம்பி அழும் ஒரு தேவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறார். அவருடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய நீங்களும் நானும் அவருடைய பாரங்களை சுமக்கிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் ஒரு நாள் கூட சந்தோஷமாக கழிக்க முடியாது. அந்த பாரம் தாங்க முடியாத ஒரு பாரமாக, அது வேதனை தாங்க முடியாத ஒரு வேதனையாக, என் தகப்பன் புலம்பும் போது நான் எப்படி சந்தோஷமாக பக்கத்துல உட்கார்ந்து அநேக விதமான காரியத்தை எனக்கு உண்டான வேலையை நான் பார்க்க முடியும். எங்க அப்பா வேதனைப்பட்டு இருக்கிறார், கஷ்டப்படுறாரு. அவர் வேதனைப்படக்கூடிய அந்த காரியங்களை வைத்துக்கொண்டு நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறது எப்படி? உண்மையான மனபாரம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்படுகிறது உண்டானால் கர்த்தருடைய பாரங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் புலம்பி எழும் தீர்க்கதரிசிகளாய், புலம்பி எழும் கர்த்தருடைய மக்களாய். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்கிற ஒரு காரியத்தை ஜனங்கள் எப்படியோ ஆடல் பாடலாக சந்தோஷமாக ஆசரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு காரியத்தை அவங்க இப்ப எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு களியாட்டை போல, ஒரு சினிமாவை மாதிரி அவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப கர்த்தராகிய தேவன் அவைகளை பார்க்கும்பொழுது எப்படி பார்ப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவைகளை பார்க்கும் போதே அவருடைய மனசு வேதனைப்படும். ஐயோ, நான் இதற்காகவா இந்த ஒரு காரியத்தை நான் உருவாக்கினேன்? இந்த கிறிஸ்தவம் என்கிற ஒரு விஷயத்தை இதுக்காகவா உருவாக்கினேன்? ஜனங்கள் பரிசுத்தப்படும்படிக்காக, ஜனங்கள் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை நோக்கி திருப்பப்படும்படிக்காக நான் உருவாக்கின இந்த ஒரு காரியம் ஜனங்களால் களியாட்டாக மாற்றப்படக்கூடிய நிலைகளை பார்க்கக்கூடிய கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, சபைகளை பார்த்து புலம்புங்க. தேவன ஆகிய கர்த்தரை அறிந்து மறுதலிக்கக்கூடிய மக்களை பார்த்து புலம்புங்க. தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்காக புலம்புங்க. ஏனென்றால் கர்த்தருடைய பாரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றி வைக்கப்படுகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனுடைய பாரத்தை சுமக்கும் மக்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்யும் மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில் எரேமியா என்கிற மனுஷனுக்கு கர்த்தர் தம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அவரோடு கூட பேசிக்கொண்டு வந்தார். தன்னுடைய ஜனங்களை பற்றி, தேசங்களை பற்றி, மனம் திரும்பாத மக்களை பற்றி, மதிகட்ட தம்முடைய ஜனங்களை பற்றி, சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த மக்களை பற்றி, தங்கள் உரிமைகளை இழந்து போய் சிறையிருப்பிலே வாடக்கூடிய மக்களை பற்றி கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அவரோடு கூட கர்த்தராக தேவன் வெளிப்படுத்தினார். இன்னைக்கும் கர்த்தருக்கு இப்படிப்பட்ட மக்கள் தேவைப்படுறாங்க. என்னுடைய பாரத்தை சுமக்கிறவன் யார் உண்டு? அவர்களுடைய பாரத்தை நான் சுமந்தேன், என் பாரத்தை சுமக்கிறவன் யார் உண்டு? என்னுடைய வேதனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் யார் உண்டு? ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் என்ன செய்தோம் என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் செய்த காரியம் என்ன? இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பாரங்களை சுமக்கும் மக்களாக, உன் விருப்பம் அறிந்து நான் ஓட, உன் விருப்பம் அறிந்து நான் செயல்படுத்தப்பட, உன் விருப்பம் அறிந்து நான் செயல்பாடுகளின் ஊடாக கடந்து போக எனக்கு கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் உள்ளத்தை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? எனக்காக வாழ்ந்த வாழ்க்கையின் காலம் போதும் ஆண்டவரே. எனக்காக நான் ஜீவித்த நாட்கள் போதும். என்னையே நான் நேசித்து, எனக்காகவே அழுது, எனக்காகவே புலம்பி, என் குடும்பத்திற்காக, என் தேவைகளுக்காக, என் பிள்ளைக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய கணவனுக்காக, தகப்பனுக்காக, தாய்க்காக, சகோதரனுக்காக, சகோதரிக்காக, சொந்தக்காரர்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய காலம் போதும். உமக்காக நான் வாழ ஆசைப்படுகின்றேன். உமக்காக நான் வாழ ஆசைப்படுகின்றேன். எனக்கு நீ அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்தின் ஊடாக கடந்து போகலாமா? நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்.
நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஆமென். ஆண்டவரே, எங்களை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம் பாரத்தை எங்கள் மேல் சுமத்தும் ஆண்டவரே. இதோ உம்முடைய பாரத்தை சுமக்க ஆசையாய் வந்திருக்கிறோம். எங்களுக்காக வாழ்ந்து, எங்களுக்காக ஓடி, எங்களையே நேசித்து, எங்கள் பாரங்கள் யாவற்றையும் தூக்கி சுமந்த காலங்கள் போதும் அப்பா. எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவின் பாரத்தை சுமக்க வாஞ்சியாய் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே, வாஞ்சியாய் வருகிறோம். எத்தனை காலங்கள் உம்முடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நன்மையான விஷயங்களை நான் கர்த்தாவை பெரும்படிக்காக வருவோம் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய சுமைகளை சுமக்க வாஞ்சியாய் வருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பாரங்களை எங்கள் மேல் இறக்கி வையும் ஆண்டவரே. சற்று நாங்கள் உமக்கு இளைப்பாறுதலை தர உம்மை நோக்கி நாங்கள் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். பரலோகத்திலே மிகுந்த பலன்கள் இவைகள் நிமித்தம் உருவாக்கப்படுகிறதாக காணப்படுகிறது மட்டுமல்ல, உமக்கென்று நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆண்டவரே. எதையாச்சும் உங்களுக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறோம். எங்களால் ஊழியம் பார்க்க முடியல, மற்ற காரியத்தை செய்ய முடியல, ஆனாலும் குடும்படைய பாரத்தையாக நாங்கள் சுமக்கணும்னு ஆசைப்பட ஆண்டவரே. அந்த பாறைகளை எங்கள் மேல் ஏற்றி கர்த்தாவை இறக்கி வைக்கும்படிக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கும்படிக்காக கடந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் மன விருப்பங்களை ஆராய்ந்து பார்த்து ஏற்ற மகிமைகளை இந்த வார்த்தைகளின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு முறை நாங்கள் வாழுகிறோம் அப்பா. கர்த்தருக்குன்னு எதையாச்சும் நாங்கள் சாதிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போயிடணும் ஆண்டவரே. ஒண்ணுமே நாங்க செய்யாம போயிடக்கூடாது. எதையாச்சும் நாங்க கர்த்தருக்குன்னு செய்யணும் ஆண்டவரே. ஏதாச்சும் ஒரு காரியத்தின் மூலமாக கடந்து போகணும். உம்முடைய பாரத்தை சுமக்கும் மக்களாக, உமக்கென்று ஊழியம் செய்யும் மக்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மக்களாக, உமக்கென்று உயிரை தரும் இரத்த சாட்சியாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நாங்க செஞ்சு முடிக்க இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விருப்பத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கும் அல்ல, அது எங்களுக்காக உரைக்கப்பட்ட வார்த்தை என்பதை ஆழமாய் புரிந்து கொண்டு அவைகளின்படி வாழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டியிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.